Dear students, today topic discuss about the germination seed. Germination seeds விதை எப்படி முளைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். A germination seeds a condition and necessary of the germination. Conditions necessary of the germination. Seed growth அதாவது germinate ஆகிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், அது நெசசரி மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட்டர் இஸ் அப்சர்வ்ட் பை த சீட் கோட் which then swell up the cracks and open the help of the embryo to emerge else. ஓகே, அது சீட் கோட் விதையோட கவர் இருக்குல்ல, ஸோ அது என்ன ஆகுது, சுவலன் அதாவது பருத்து போகுது அப்படி சொல்கிறோம். எப்படி பருத்து போகும் அப்படின்னா, ரெக்கவர் த வாட்டர் அப்சர்வ், வாட்டரை சீடு அப்சர்வ் பண்ணும்போது அந்த சீடோட கோட் அவுட்டர் கோட் என்ன ஆகுதுனாக்கா சுவலன் பெருசாகுது. எஸ், அது பெருசாகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முளைக்கும் தன்மையுடைய எம்ப்ரியோ குரோத் ஆகி வெளியில் வருது. ஸோ சீட் கவர் பிரேக் டவுன் எதனால், வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதால. ஓகே, then see the diagram. The lateral view of the seeds, the mature embryo width of the pods, the hilum, micropyle and seed coat. Left side diagram பார்த்தீங்கன்னாக்கா ஹிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மைக்ரோபைல் எஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணுன்னு சொன்ன பாருங்கள், அந்த மைக்ரோபைல் அதுதான். ஓகே, இந்த மைக்ரோபைல் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஹிலம் அப்படி சொல்கிறோமா, மைக்ரோபைல் அப்படி சொல்கிறோமா, இந்த மைக்ரோபைல் நுண்துளை வழியாக தான் வாட்டர் அப்சர்வ், அந்த சீடுக்குள்ளே வாட்டர் உள்ளுக்குள்ளே போகுது. இது சீட் கோட், இந்த சீட் கோட்டு தான் சோலன் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இது வந்து லேட்ரல் ஆஃப் த வீவ் சீட்ஸ், இது ஒரு முழுமையான தன்மையாக அவுட்டர்லேருந்து பார்க்குறது. எஸ், ஓப்பன் பண்ணிங்கனாக்கா சீடை எபிகாட்டைல் ஹைப்போகாட்டைல், அதாவது வேர் பகுதி இலைப்பகுதிக்கு தோன்றுறது. ஹைப்போகாட்டைல் ரூட் செக்ஷன், அதாவது ரூட் செக்ஷன் கிடையாது, ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எது, ஸ்டெம் ரூட் ரெண்டையும் மையப்பகுதியை தான் நான் சொல்கிறேன் ஹைப்போகாட்டைல். லீஃப் ஃபார்மேஷன் வந்து எபிகாட்டைல் அப்படின்னு பார்ப்போம். த ரேடிக்கல்ஸ் ப்ரொமோட் ஆஃப் ரூட் ஹேர், ரூட்டு டேப் ரூட், ஃபைபர் ரூட் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, எஸ், இங்கே பாருங்கள் சீட் கோட் தெரியுதா, சீட் கோட். ஓகே, தென் காட்டிலிடன், எஸ் அந்த கரு உணவு ரிசர்வ் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல் காட்டிலிடன் அப்படி சொல்லக்கூடிய பகுதி. ஓகே, இது சீடோட ஸ்ட்ரக்சர். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறது, ஜெர்மினேட் ஆஃப் த சீடுலேருந்து என்ன ஆகுது, பிளான்ட்டு ப்ரொமோட் ஆகி வெளில வரப்போகுது. தென் a seed requires adequate water, oxygen, suitable temperature and enough the light and germination. இந்த சீடு எப்போ ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்வயர் த அடிக்குவேட் வாட்டர், அதுக்கு தேவையான வாட்டர் கிடைக்கும்போது, ஆக்சிஜன் அண்ட் சூட்டபிள் டெம்பரேச்சர்ஸ், அதிகப்படியான டெம்பரேச்சரோ குறைவான டெம்பரேச்சரோ இருக்கக்கூடாது, சூட்டபிள், அதுக்கு போதுமான அளவுக்கு லைட்டிங் எனர்ஜி கிடைச்சா மட்டுமே க்ரோத் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சூழ்நிலை தான் என்ன ஆகுது, சீடு ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். தென் லெட் அஸ் see the diagram. சீட்ஸ் எப்படி அந்த சாயிலேருந்து ப்ரொமோட் ஆகுதுன்னு ஒன் பை ஒன் அந்த டயக்ராமில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. சீட் கோட் அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள், சீடு கோட் இருக்கா, செகண்ட் டயக்ராமில் அந்த சீட் கோட்டு என்னது பிரேக் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் தேர்ட் டயக்ராமில் த ப்ரொமோட் ஆஃப் த ரேடிக்கல் ஆல் ப்ளோமில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்து பகுதி, எபிக்கல் மெரிஸ்டம் அப்படி சொல்லுவோம் பாருங்க, அதனுடைய முனைப்பகுதி அங்கே தான் தோன்றக்கூடிய பகுதியாக காணப்படுது. தென் கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இன்சைட் த சீடு அண்ட் த என்சைம்ஸ். இந்த ஜெர்மினேட் ஆகக்கூடிய ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கரிங் இந்த இன்சைட் ஆஃப் த சீடுக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம் ரியாக்டிவ், என்சைம்னால அது என்ன சொல்லணுனாக்கா அதுக்குள்ளே கெமிக்கல் நேச்சர்ஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அது ரியாக்ஷன் பண்ணும்போது சீடு வந்து என்ன ஆகுது, ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். த ஃபுட் ரிசர்வ் ஸோ தட் இஸ் யூட்டிலைஸ் பை த க்ரோவிங் எம்ப்ரியோ. அந்த ஃபுட் ரிசர்வ் சீடில் ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு தான் அந்த சீட்ஸ் வந்து என்னது க்ரோத் ஆகுது. தட் இஸ் எம்ப்ரியோ, அது வளர்ந்து என்ன பண்ணுது, வளர்ச்சி ஏற்படுத்தி புதிய தாவரத்தை உருவாக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். Then let us see the diagram. Epicartile, hypocartile, the connection with the cotyledon and radicals. நான் சொன்னால ஃபர்ஸ்ட்லே
கனெக்ஷன் பிட்வீன் த காட்டிலிடன் அண்ட் ரேடிக்கல். அதாவது காட்டிலிடன் பகுதியும் ரேடிக்கல் வேர் பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு சேம்பர் தான் என்னென்னு பார்க்குறோம், ஹைப்போகாட்டைல் ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்க்குறது. ரேடிக்கல்ஸ் இஸ் எ பேபி ரூட், அதாவது ஃபஸ்ட்டு தோன்றக்கூடிய ரூட் அப்படி சொல்கிறது. இது சீட் கோட், இது காட்டிலிடன், சீடு லீஃப். ஓகே, எபிகாட்டைல் வில் பிகம் த ஷூட் லீவ்ஸ் த ஸ்டெம்ஸ். லீவ்ஸ் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ஸ்டெம் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன பார்க்குறோம், எபிகாட்டைல் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, தென் seeds require the oxygen, release the energy from the food through the process is called respiration. seeds என்ன பண்ணு, சுவாசிக்கும் தன்மை உடையது அப்படி சொல்கிறான். எதை, ஆக்சிஜனை ரிலீஸ் த எனர்ஜி ஃப்ரம் த த்ரூ த ப்ராசஸ். எப்போ சுவாசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வெளியிடுது. இந்த சீட் ரிகர்ஸ் த்ரூ ப்ராசஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்போது சீடு என்ன பண்ணுதுனாக்கா ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய தன்மை வருது. ரிலீஸ் ஆஃப் த எனர்ஜி, எப்போ சீடு எனர்ஜி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகும்போது மட்டுமே சீடு வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். தென் ஜெர்மினேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் சீடு எப்படி ப்ரொமோட் ஆகுது, ப்ரொமோட் ஆஃப் த க்ரோத் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் ஜெர்மினேஷன் ஆஃப் த சீட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். வில் மீட் அகைன் வித் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.